வணக்கம். இது 2024 தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்காக கடந்த கால அரச பரீட்சைத்தாள்களின் வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சி. அந்த வகையில் இது 2020ஆம் ஆண்டு 6ஆம் பக்க வினாக்களுக்கு சீரா எனும் மாணவி விடை காணும் விளக்கங்கள் பார்வையிடுவார். பார்ப்போம். சொல்லுங்கம்மா. 31வது கேள்வி. இங்க உருக்கள் தந்திருக்கி அதுக்கு கீழே அடைப்புகள் தந்து 5, 6, 7 ஆகுமெனில் இந்த 3 உருக்களுக்கு வெறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான எண் யாதுன்றி கேட்டிருக்கி. இப்போ முதலாவது விடையில 7, 2வது விடையில 8, 3வது விடையில 9 தந்திருக்கி. இங்க முக்கோணமும் சதுரமும் 5, சதுரமும் வட்டமும் 6, வட்டமும் முக்கோணமும் 7. இப்ப முக்கோணம் ஒன்று 2 இருக்கு முக்கோணங்கள், சதுரம் ஒன்று சதுரங்களும் 2 இருக்கு, முக்கோணம் ஒன்று 2 இருக்கு, வட்டம் ஒன்று அதுவும் 2 2ஆக இருக்கு. அப்போ இதுல அந்த 5, 6, 7ங்கிறத கூட்டிட்டு அதோட அரைவாசி தான் இங்க இருக்கிற 3 அதுல இருக்கிற உருக்கள். அப்ப இங்க இருக்கிற 3 உருக்களுக்கும் பெருமதியாக வர எண் எது கண்டுபிடிக்கலாம். விலை அப்ப என்ன விட அம்மா? 5 6 கூட்டினா 11, 11 7 கூட்டினா 18, 18 2ஆ பிரிச்சா 9, 9ங்கிற 3வது விடை. வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது சீரா மிக தெளிவாக விடை விளக்கம் வழங்கி இருந்தா. இப்ப நான் இந்த விடை விளக்கத்தை விரிவுபடுத்தி சொல்றேன், கவனிங்க. வெரி குட், நல்ல மம்மா. இப்ப அந்த பிள்ளை கூறிய கூற்று என்னென்றால், அதாவது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில இவ்வாறு வினாக்கள் தரப்பட்டால் அது கணிப்புகளை ஆய்வு செய்கிற கேள்வியாக இருக்காது. இப்ப இதுல ஒன்றையொன்று கணித்து விடை காண முடியும். ஒவ்வொன்றின் பெருமானத்தை கண்டுபிடித்து அடுத்த இந்த பெருமானத்தை காண்றதும் இருக்குது. ஆனால் இங்கே நாங்கள் இதை உற்று நோக்குகின்ற போது, ஏனென்றால் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை 10 வயது பிள்ளைக்குரியது. அப்ப இந்த 10 வயது பிள்ளை நுட்பமாக பார்க்குதான் இங்கே அதை அவதானிக்கிறார்கள். இப்படி கடின வினா போல கணிப்பு வினாக்களை தந்து அந்த பிள்ளை இந்த அவதானிப்பாற்றலை அவதானிக்கின்றார்கள். இங்கே இந்த சீரா என்றவா அவதானித்தா இந்த அளவீடுகள்ல நிறைய தந்தாலும் இங்கே 2 முக்கோணம் இருக்கு, 2 சதுரம் இருக்கு, 2 வட்டம் இருக்கு. இங்கே அதிர்ந்து ஒவ்வொன்றுதானே இருக்கின்றது. அப்ப இந்த முழு நிறையின்றி அரைவாசி தானே இங்க வர வேண்டும் என்றதான் நம்ம கண்டுபிடித்த தீர்க்கமான முடிவு. சரி, அதாவது 2 முக்கோணம் இருக்கின்றது, அப்ப இங்க ஒரு முக்கோணம், 2 சதுரம் இருக்கின்றது, இங்க ஒரு சதுரம், 2 வட்டம் இருக்கின்றது, இங்க ஒரு வட்டம் இருக்கின்றது. அப்ப இந்த 3 நிறைகளையும் கூட்டினால் 5 மாதம் 11, 11 3 18, 18 அரைவாசி 9 என்பது இதற்கு பொருத்தமான விடை. அப்ப இந்த பரீட்சைத்தாள்ல கணிப்புகள் அல்ல, நுண்ணறிவு, நுட்பமாக பார்ப்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக கருத வேண்டும். சரி, இனி அடுத்த வினாவுக்கு விட காணும் விளக்கம் சொல்லுங்கம்மா. ராதா, சீதா, மீனா, காசிம், சுனில் ஆகிய 5வரில் இங்க 5 பேர்கள் தந்திருக்க, 5 பேர் இருக்காக. 5வரில் ராதாவிலும் வயது குறைவானோர் 3 பேர் மட்டுமே உள்ளனர். காசிமிலும் வயது குறைவானோர் 2 பேர் மட்டுமே உள்ளனர். சுனில் மாத்திரமே சீதாவிலும் இளையவர். வயதில் கூடியவர் யார்? இப்போ ராதாவை விட 3 பேர் வயது குறைந்த, இரண்டாவதாக காசிமை விட 2 பேர் வயது குறைந்தோர். அடுத்தது சுனிலையும் சீதா அப்ப வயது கூடியவ இருப்பா. இங்க 4 பேரோட பேர் தான் தந்திருக்கி. 5ஆவதா ஒரு ஆள் இருக்கா, மீனாதான். அப்ப எல்லாரோடையும் வயதில் கூடியவா இருப்பா. அப்ப மீனாங்கிற முதலாவது விடை. வெரி குட், கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இப்ப இந்த வாக்கியங்கள்ல உள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டுதான் நாங்க விடையளிக்க வேண்டும்.
இங்க 5 பெயர்கள் தரப்பட்டிருக்கு. இந்த 5 ராதாவிலும் வயது குறைவானோர் 3 பேர். அப்ப ராதா ஒரு ஆள், 2 பேர், 3 பேர். அப்ப ராதா வயது 4வது உயர்ந்தவா என்பதை கருத்து. குறைவானோர் 3 பேர் மட்டுமே. காசிமிலும் வயது குறைவானோர் 2 பேர். அப்ப காசிம் என்பவர் இந்த இடத்துல இருப்பார். காசிமிலும் வயது குறைந்தது 2 பேர். அடுத்து சொல்லப்படுகின்றது சுனில் மாத்திரமே சீதாவிலும் இளையவர். அப்ப இங்க இனி இருக்க போறது ஒரே ஒரு ஆள் தான். அப்ப நாங்க அதுல 2 பேரை ஒப்பிட முடியாது. அப்ப சுனில் சீதாவிலும் இளையவர் என்றபடியா சீதா இதுவாகவும் சுனில் இதுவாகவும் இருக்கும். அப்ப இப்ப கீழே உள்ள 4 பேரும் எங்களுக்கு வந்து விட்டது. இப்ப கேள்வி என்ன, இவர்களின் வயது கூடியவர் யார்? இதுல 4வதாக பெயர் குறிப்பிடப்படாம இந்த அட்டவணையில ஒப்பிடப்படாதால் மீனாதான் இங்கே வரும். அப்ப கேள்விக்கான விடை மீனா என்பது ஆகும். சரி, அடுத்த வினாவுக்கு விடை காண் விளக்கம் சொல்லுங்கம்மா. ஒத்த மரக்குற்றிகளை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட ஓர் அமைப்பு உருவில் தரப்பட்டுள்ளது. பெரிய சதுர மரக்குற்றியொன்று கிடைக்குமாறு இந்த அமைப்பை பூரணப்படுத்துவதற்கு மேலும் எத்தனை சிறிய மரக்குற்றிகள் தேவை? இங்கே சிறிய சிறிய மரக்குற்றிகள் தந்திருக்கி. இப்போ முதல் நிரையில 3 கட்டங்கள் இருக்கு. அப்போ 3 தர 3 தர 3 3 9 9 3 27. இங்க மொத்தமா அடிக்க வேண்டிய சிறிய மரக்குற்றிகள் 27. இங்க முதலாவதுல 9 மரக்குற்றிகள் இருக்கு. இரண்டாவதுல 2 மரக்குற்றிகள் இல்ல. அப்ப 6. இரண்டாவதுல 2 மரக்குற்றிகள் இல்ல. அப்ப 7 மரக்குற்றிகள் இருக்கு. மூன்றாவது நிரையில 3 மரக்குற்றிகள் இருக்கு. அப்ப 6 மரக்குற்றிகள் இல்ல. இங்க மரக்குற்றிகள் 6 2 8 சிறிய மரக்குற்றிகள் தான் இல்ல. அப்ப சிறிய மரக்குற்றிகள் 8ங்கிற இரண்டாவது விடை. வெரி குட் ஷீலா, வாழ்த்துக்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி வினாவுக்கு 2 முறையில விட காண முடியும். நீங்க 2ஐயும் ஒப்பிட்டுத்தான் சொல்றீங்க. அதாவது இதுல நாங்கள் ஒரு வரிசைய ஒப்பிட்டு பார்ப்போமா இருந்தால் 3 தர 3. அப்ப சதுரமுகி என்றால் 3 தர 3 தர 3ஆக இருக்கணும். நீளந்தர அகலந்தர உயரம். அப்ப 3 தர 3 தர 3 என்றால் 3 9 9 27 சதுரமுகி குற்றிகள் இருத்தல் வேண்டும். அப்ப முழு குற்றிகளையும் வைத்துக் கொண்டு எத்தனை இருக்கின்றது என்று கண்டு 27 கழித்தல் காணலாம். இல்லை என்பதையும் கண்டுபிடிக்க முடியும். எத்தனை இருக்குது என்று பார்த்தால் இதுல 3 9 இருக்கின்றது. இதுல 6 3 7 இருக்கின்றது. அடுத்த வரிசையில 3 தான் இருக்கின்றது. இந்த வரிசையில 3, இந்த வரிசையில 7, இந்த வரிசையில 9 இருக்கின்றது. அப்ப நாங்க இதை கூட்டினால் 19 வருகின்றது. 19 இதுல கழித்தால் 8 துண்டங்கள் இல்லை என்பது விடை காண முடியும். அது ஒரு முறை. அடுத்தது இந்த வரிசையில 9 முதலாவது பின்வரிசையில சரி. அடுத்ததுல ஆக 2 தான் இல்லை. அப்போ 9ல 2 போனால் 7 இருக்கின்றது. அப்ப 2 இல்லை. இதுல 9ல 3 தான் இருக்கின்றது. அப்ப 6 இல்லை. இது 2ஐயும் கூட்டினாலும் 8 விடையாக வருகின்றது. அப்ப வெரி குட். இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் ஷீரா வழங்குங்கோ. 100 மீட்டர் ஓட்ட போட்டி ஒன்று தொடர்பான ABC எனும் 3 கூற்றுகள் கீழே தரப்பட்டுள்ளன. A. விமலனுக்கு முன்னர் அமலன் போட்டியை ஓடி முடித்தான். B. போட்டியாளர்களுள் 6 பேர் விமலனுக்கு பின்னரே போட்டியை முடித்தனர். C. 8 போட்டியாளர்கள் போட்டியில் பங்கு பற்றியிருந்தனர். போட்டியில் முதலாம்
இடத்தை பெற்றவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு தேவையான கூற்றுகள் எவை? இங்கே ஏ விமலனுக்கு முன்னர் அமலன் ஓடி முடித்தாராம். அப்ப விமலனுக்கு முன்னர் அமலன் போயிருப்பான். அடுத்த வீரசலு போட்டியாளர்களுள் 6 பேர் விமலனுக்கு பின்னரே போட்டியை முடித்தனா. நம்மளுக்கு இந்த ஏஐ வச்சு யாரு முதலாவது ஆள், சில வேளை அந்த 6 பேர்ல ஒரு ஆளாவது முதலாம் இடத்தை பிடிச்சிருக்கலாம். அமலண்ட சொல்லி ஏஐபி குற்றையும் பார்த்து செல்ல முடியாது. சி சொல்லிருக்கு 8 போட்டியாளர்கள் போட்டியில் பங்கு பற்றினாம். அப்ப இப்போ நம்ம தீர்மானிச்சு செல்லலாம், அமலன் தான் முதலாம் இடத்தை பற்றிருப்பாரு. இப்போ இந்த முதலாம் இடம் அமலன்ங்கிறத பாக்குறதுக்கு ஏ பி சி ஆகிய 3ங்கிற மூன்றாவது விடை. அதாவது இதுல விமலனுக்கு முன்னர் அமலன் போட்டியை ஓடி முடித்தார். அப்ப அமலன் தான் முன்னுக்கு என்பதை தெரிகின்றது. ஆனா 2 பேரு தானே இங்க ஒப்பிட்டு இருக்குது. அதன்படியால் நாங்க இதுல முதலாம் இடம் என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன, இதுக்கு முன்னாலே பின்னாலே அதை பத்தி ஒரு தகவலும் இல்லை. அதன்படியா இந்த ஒரு தகவல் மட்டும் பத்தாது. இங்க 2 தகவல் 3 தகவல் தான் கேட்டிருக்குது. அடுத்தது, போட்டியாளர்கள் 6 பேர் விமலனுக்கு பின்னரே ஓடினார்கள். 6 பேர் இங்கு ஓடி இருக்கிறார்கள். அப்ப அமலன் முன்னுக்கு விமலன், அடுத்து விமலனுக்கு பிறகு 6 பேர். ஆனால் போட்டியில் எத்தனை பேர் பங்கு பெற்றினார்கள் என்றால் தானே நாங்கள் இங்க அமலன் என்பதை 8 பேர் என்றதை துணிந்து கொள்ள முடியும். ஆனபடியா 8 பேர் போட்டியில் பங்கு பெற்றினார்கள் என்ற தகவலும் எங்களுக்கு தேவை. ஆகவே 3 தகவலும் இருந்தால்தான் முதலாவதால நிச்சயமாக சொல்ல முடியும். இப்ப ஏயும் பியும் மட்டும் இருந்தால், அதாவது 6 1 7 8 பேர் என்பதை நாங்கள் ஊகிப்பது போலிய தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஏசி என்பது பொருத்தமில்லை. காரணம் என்னடா, இதையை பற்றி சொல்ல இல்லை ஆர்கிருக்கு. ஆனபடியால் 3வது விடைதான் மிக பொருத்தமானது. இனி அடுத்த 35வது கேள்விக்கு விடவிலக்கம் சொல்லுங்கம்மா. சைக்கிள் பயணி ஒருவர் ஆரம்ப இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து அதே இடத்தை வந்தடையும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய 35, 36 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. சைக்கிள் பயணி மீண்டும் ஆரம்ப இடத்தை அடைவதற்கு வலது புறமாகவும் இடது புறமாகவும் திரும்பிய தடவைகள் எத்தனை? இப்போ மணிக்கூட்டு முள் அசைறது வலஞ்சுழி. இப்போ வலஞ்சுழிந்தா ஆரம்ப இடத்துல இருந்து நேராக போறது, வலது பக்கம் திரும்புறது. அப்ப அது ஒரு தடவை, மீண்டும் ஒரு சரக்க போறது, திருப்பி இன்னொரு சரக்க திரும்புறது, அது ஒரு தடவை வலம் திரும்புறது. அடுத்து கீழ் நோக்கி வாரது, அதுவும் ஒரு தடவை. திருப்பி இங்க போறது, அதுவும் ஒரு தடவை. ஆரம்ப இடத்திற்கு போறது. 5 தடவைகள் வலது புறமாகவும் இடது புறமாக ஒரு தடவை. அந்த மணிக்கூட்டு முள் திரும்புறதுக்கு எதிர் திசையில இடது புறமாக இருக்கும். அப்ப இடது புறமாக ஒரு தடவையும் போறாரு. அப்படி வலது புறமாக 5, இடது புறமாக 1ங்கிற 3வது விடை. சரி. இப்ப அந்த பிள்ளை கூறியதன்படி நான் இங்க இதுல ஒரு செவ்வகம் கீறியிருக்கிறேன். இந்த செவ்வகத்துல உள்வட்டத்துல வலஞ்சொலியும் வெளிவட்டத்துல இடஞ்சொலியும் காட்டியிருக்கிறேன். அந்த கருத்து என்னென்றால், உள்வட்டத்துல வலஞ்சொலியாக சுற்றுவது வலது பக்கம், மணிக்கூட்டு முள் அசைகிற திசை இது. இப்படி திரும்புவதெல்லாம் வலது பக்கம். வெளிவட்டமல்ல, வெளி செவ்வகத்துல இடஞ்சொலியாக திரும்புவதெல்லாம் இடது கை பக்கம். இப்படி திரும்புறோம். அப்ப நாங்க இதுல உள்ளதுகளை பார்ப்போம். இவர் ஆரம்பத்துல இருந்து இப்படியாக திரும்புறார், இது வலது பக்கம். பிறகு இப்படியாக திரும்புறார், அது இடது பக்கம். அப்ப இது இடது பக்கம், இது வலது பக்கம். திரும்ப இப்படியாக திரும்புறார், இது வலது பக்கம்.
திரும்ப இப்படியாக திரும்புறார், அதுவும் வலது பக்கம். திரும்ப இப்படியாக திரும்புறார், அதுவும் வலது பக்கம். திரும்ப இப்படியாக திரும்புறார், அதுவும் வலது பக்கம். அப்ப பாருங்க, வலது பக்கம் ஒன்று, நான் நிறமகில காட்டுறேன். ஒன்று வலது பக்கம், இரண்டாவது வலது பக்கம், மூன்றாவது வலது பக்கம், நாலாவது வலது பக்கம், ஐந்தாவது வலது பக்கம். ஒரு தடவை மாற்றிருந்தால் இடது பக்கம். அப்ப மூன்றாவது விடையே பொருத்தமானது. அப்ப வடமில் வலது பக்கம் இடது பக்கம் என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்திருப்பதற்கு மணிக்கூட்டுமுள் எப்பவும் இந்த திசையில தான் சுற்றுது, அது வலது பக்கம். அதற்கு எதிரான பக்கம் இடது என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் சுற்றுவதற்கு உள்ளுக்கு இப்படியாக சுற்றுவதெல்லாம் வலது பக்கம். மணிக்கூட்டுமுள் அசைவது போல சுற்றுவதெல்லாம் வலது பக்கம். இப்படி இல்லாம எதிர் திசையில சுற்றுறதெல்லாம் இதுக்கு எதிராக இப்படி சுற்றுறதெல்லாம் இடது பக்கம் என கருத்துல கொண்டு பார்ப்போமா இருந்தால் மிக இலகுவாக விரைவாக விடை காண முடியும். இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுமா? சைக்கிள் பயணி மீண்டும் ஆரம்ப இடத்தை அடையும் போது பயணம் செலுத்துள்ள மொத்த தூரம் எத்தனை கிலோமீட்டர்? இப்போ ஆரம்ப இடம் இப்போ 7 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் டெல்லி ஃபர்ஸ்டுக்கு தந்துட்டு அடுத்த ஆரம்ப இடமும் அந்த இடது பக்கம் திரும்ப உள்ள இடமும் சேர்த்தா 9 கிலோமீட்டர். இன்னொன்று அந்த வலது பக்கம் இருக்கிறது சின்ன நீள தூரமாக வலது பக்கம் இருக்கிறது சேர்த்தா 7 கிலோமீட்டர். அப்ப 7 கிலோமீட்டர் 2 தடவையும் 9 கிலோமீட்டர் 2 தடவையும் அப்ப 9 2 18 7 2 14 கூட்டினா 32ங்கிற மூன்றாவது விடை. வெரி குட், வாழ்த்துக்கள். இப்ப இந்த சைக்கிள் பயணி இங்கே இருந்து ஆரம்பித்து இப்படியாக சுத்தி கொண்டு போய் இப்படி வந்து இந்த இடத்தை அடைவதற்கு அவர் பயணம் செய்துள்ள மொத்த தூரம் கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுக்குள்ள எவ்வளவு தூரம் இதுக்குள்ள எவ்வளவு தூரம் என்று தனித்தனியாக பார்க்காமல் இது சேர்ந்த தூரம் இதுக்கு சமன் என்பதை கருத்தில் கொள்ளணும். அதே போல இந்த தூரத்துக்கு இது ரெண்டும் சமன் என்பதை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் தூர கணிப்பை செய்தல் வேண்டும். அப்படி செய்கின்ற போது 7க்கு இந்த 7 சமன். அப்ப 7 7, இந்த 9க்கு இந்த 2 சமன். அப்ப 9 9, அப்ப 9 2 18 7 14 32 கிலோமீட்டர் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு சீரா விட சொல்லுங்கம்மா. அமலன் கமலன் சமன் ஆகிய 3 நண்பர்களதும் தங்கைகள் மூவரும் கீதா ராணி சீதா ஆவர். கீதாவுடன் அமலனின் தங்கை அமர்ந்திருக்கிறார். கமலனின் தங்கை கீதா அல்ல எனின் சமனின் தங்கை யார்? இப்போ அமலன் கமலன் சமன் சொல்லி 3 பேர் இருக்கலாம். அவன் மூவருக்கும் 3 தங்கை மாறி இருக்கான். கீதா ராணி சீதான்னு சொல்லிட்டு அமலனோட கீதா அமலனோட அவரோட தங்கை அமைந்திருக்கான். அப்ப கீதாவல்ல அமலனோட ராணி அமைந்திருக்கலாம், இல்லாட்டி சீதா அமைந்திருக்கலாம். அடுத்தது கமலண்ட தங்கையும் கீதாவல்ல, கமலண்ட தங்கையும் ராணி அமைந்திருக்கலாம், சீதாவா அமைந்திருக்கலாம். இப்போ இவர் 2 பேருடையும் தங்கை கீதா இல்லண்டா அந்த சமன் இருக்கிறல சமன் தங்கை தான் கீதாவாக இருக்கலாம். இவர் 2 பேரும் தங்கை கீதாவல்ல. அப்ப சமன் தங்கை கீதா. அப்ப கீதாங்கிற கீதா என்கின்ற இது கீதாவா சீதாவா? கீதா. கீதா என்பது எந்த விட? முதலாவது விடை. முதலாவது விட. இப்ப பாருங்க, இந்த கேள்வியை வாசிக்கிறதுக்கு முதலே சொல்றேன். இந்த கீதா என்பவள் இவர்கள் இருவரதும் தங்கை இல்லை என இங்கே குறிக்கப்படுகின்றது. அப்ப இந்த மூவரின் தங்கைகள் தான் கீழே இருந்தால்
கீதா இவர்களின் தங்கை இல்லை என்றால் சமனின் தங்கையாகத்தானே இருக்க வேண்டும். அப்ப அதான் விடை. இனி விடை விளக்கத்துக்கு செல்வோம். அமலன் கமலன், அமலன் கமலன் சமன் என்ற 3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கைகள் முறையே என்று அல்ல, சும்மா பேரை போடுறன். கீதா, அதுல தந்த ஒழுங்கில ராணி, அடுத்தது சீதா. இப்ப இதுல கீதாவுடன் அமலனின் தங்கை அமர்ந்திருக்கிறாள். அப்ப அமலனின் தங்கை கீதா இல்லை என்பது பாருங்கோ. கீதாவுடன் அமலனின் தங்கை அமர்ந்திருக்கிறாள். அப்ப கீதாவின் தங்கை அமலன், அமலனின் தங்கை கீதா அல்ல என்பது நிச்சயமாகிறது. அடுத்து சொல்லப்படுது கமலனின் தங்கை கீதா அல்ல, கீதா கமலனின் தங்கையும் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியுது சமந்த தங்கை தான் கீதா என்பது. இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். திரும்ப ஒரு தடவை விளக்கம் தரேன் பாருங்கோ. ஒரு ஆள், 2 பேர், 3 பேர். இங்க கீதாவுடன் அமலனின் தங்கை இருக்கின்றாள். அப்ப கீதாவுடன் அமலனின் தங்கை இருந்தால் அந்த அமலனின் தங்கை கீதா அல்ல, இவன் தங்கை கீதா அல்ல. அடுத்து சொல்லப்படுகின்றது கமலனின் தங்கை கீதா அல்ல, இவனின் தங்கையும் கீதா அல்ல. அப்ப கீதா 3வது ஆள் இந்த தங்கையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே சமனின் தங்கை கீதா என்பதுதான் கேள்விக்கான விடை விளக்கம் ஆகும். நன்றி.